மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களத்தில் நம்ம பேச போகிற தலைப்பு குழந்தைகளுக்காக தினம் ரூபாய் 100, கல்லூரி படிப்புக்கு நீங்கள் தயார். எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரே ஆசை, தங்களுடைய குழந்தைகள் தங்களை விட ஒரு நல்ல நிலையை அடைந்து தான் பெற்றதை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதுதான். அதற்காக நாம் என்ன வேணால் செய்ய ரெடியாக இருப்போம். யாரை வேணால் நீங்கள் பாருங்கள், அவங்க தாங்க இருந்த வசதிகளோட தங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல வசதிகளை செய்து கொடுப்பார்கள். இது நம்முடைய இயல்பு. நம்ம சமூகத்தோட வளர்ச்சியினுடைய அடிப்படை வெளிப்பாடே இங்கே தான் இருக்குது. ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் முன்னேற வேண்டும் என்ற அந்த ஒரு விருப்பம், அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டியது நம் அனைவரது கடமை. அதை நமக்கே செஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம குழந்தைங்க முன்னாடி போகும்போது அந்த நிறைவு யாருக்கு முக்கியமாக ஒரு சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் தருதுன்னா அது நமக்கு தான் கொடுக்கும். அந்த மன நிறைவுக்காகத்தான் எல்லோருமே உழைக்கணும். ஆனால் அந்த உழைப்பு சரியான விதத்தில் சரியான நேரத்தில் நம்முடைய இலக்கை அடைவதற்கு உதவுகிறதா என்று கேட்டால் பல பேர் செய்ய நினைச்சதை விட கொஞ்சம் கம்மியாக செஞ்சிட்டோமோ, நாம் பண விஷயத்தில் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலையோ, இதை விட பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா நம்மக்கிட்ட இன்னும் நிறைய பணம் இருந்திருக்கும், அப்போ நம்ம பிள்ளைகளை இன்னும் ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சிருக்கலாமோ, அப்படின்லாம் நம்ம அந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் யோசிக்க வேண்டிய நேரம் நம்ம பிள்ளைங்க 18 வயசு வரும்போது இல்லை, அவங்க பிறந்த உடனே. இன்னைக்கு நாங்கள் சொல்ல போகிற ஒரு வழிமுறை, ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து 18 வயது வரும் வரை அதன் தாயோ அல்லது பெற்றோரோ தினமும் ஒரு 100 ரூபாய் அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு எடுத்து வச்சாங்கனாக்கா அதனால் என்ன பலன் கிடைக்கும், எப்படி அது அந்த குழந்தையின் வருங்காலத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது. எப்பவுமே நாம பணத்தை பற்றி பேசும்போது லட்சம் கோடின்னு பெரிய நம்பர்ஸ் பேசுறது நமக்கு ஒரு பெரிய ஒரு வழக்கமாயிடுச்சு. ஆனால் சின்ன நம்பர்ஸ்லேருந்து எப்படி பெரிய நம்பர்ஸ்க்கு போகிறது, அந்த பயணத்தை தான் நாம் எல்லோருமே பேச வேண்டும். ஏன்னா அந்த பயணம் தான் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நேராக போய் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை இத்தனை லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வைங்கன்னு சொன்னால் நம்ம அதில் பிரமிச்சு போய் நின்றுடுவோம். ஆனால் ஒரு சிறிய தொகையை தொடர்ந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு நான் அந்த மாதிரி எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். தினமும் 100 ரூபாய் ஒரு குடும்பத்தாலேயோ அல்லது ஒரு தாயாலேயோ குழந்தைக்கு எடுத்து வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும் இல்லையா? அப்படி செய்யும்போது ஒரு மாதத்துக்கு நம்மளால் 3000லேருந்து 3100 ரூபாய் சேமிக்க முடியும். இந்த சேமிப்பை பெரிய ரிஸ்கெல்லாம் எதுவும் எடுக்காமல் 3 வகையான சொத்துக்களில் முதலீடு பண்ணி 18 வருஷம் தொடர்ந்து வளர விட்டால் என்ன ஆகும்?
அதுதான் இந்த வீடியோவுடைய குறிக்கோள். உங்களுக்கு அதை சொல்றது என்ன வகையான இந்த 3 சொத்துக்கள். ஒன்று, நாம் செய்யக்கூடிய ரெகுலர் சேவிங்ஸ், அதாவது டெட். அது வங்கியில் இருக்கலாம், அல்லது லிக்விட் ஃபண்டில் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கலாம். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு சேமிப்பு தங்கம். ஆனால் அந்த தங்கம் சேமிப்பு என்ன மாதிரி இருக்கணுங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்ட் இருக்குது. 100 ரூபாய் கொண்டு போய் தங்கம் வாங்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் அப்படியும் வாங்குவதற்கு ஒரு வழிவகை இருக்கிறது. அது நம்ம டிஜிட்டலாக பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்லேயே வச்சு அதை வளர வைக்கலாம். அது 2வது வகை. 3வது வகை, நம்ம பொருளாதார வளர்ச்சியிலேயே பங்கு வாங்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், அதாவது ஈக்விட்டின்னு சொல்லக்கூடிய 3வது வகை. ஸோ இந்த 3 வகையான முதலீடுகளில் நாம் இந்த 100 ரூபாய் டெய்லி சேமித்து இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா அது என்ன ஆகும்ன்றது தான் இன்றைக்கி நான் விளக்கப் போகிறேன். முதலாவது, 3 வகையான முதலீடுகளும் 3 வகையான வருமானத்தை நமக்கு ஈட்டி கொடுக்கும். ஒரே வருமானத்தை 3 கொடுக்காது. அப்போ எதுக்கு சார் 3? எது அதிகமான வருமானம் கொடுக்கறதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போகலான்னு நீங்கள் கேட்கலாம். எதற்காக 3 வகையான சொத்துக்களை நம்ம சேர்க்கிறோம்னாக்கா, ஒருவேளை ஒரு சொத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு குறைந்தால் இன்னொரு சொத்து அதுக்கு காம்பன்சேட் பண்ணணும். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு எப்போ தேவையோ அன்னைக்கு அந்த பணம் நமக்கு கிடைக்கணும். நாம் இன்னொரு 3 வருஷம் கழித்து அதை பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு நம் தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையில் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுத்தால் தான் நம்முடைய குறிக்கோள் நிறைவேறும், அதுவும் தக்க தருணத்தில் நிறைவேறும். அதனால் 3 வகையான சொத்துக்களை எடுத்துக்கொள்கிறோம். இப்போ டெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வைப்பு கணக்கோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டோ நமக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் ஒரு 6% எடுத்துப்போம், அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தது, தங்கத்திலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஒரு 9% அசீவ் பண்ணுவோம். 3வது, ஈக்விட்டி என்ற சொத்து வகையிலிருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 12% எடுத்துப்போம். நாம் எடுக்கக்கூடிய இந்த இலக்குகள் ஓரளவுக்கு நமக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கணும். நம்ம விருப்பப்படி இன்னும் அதிகம் வரும்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு கடைசியில் அதை விட குறைவாக வந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு செய்யக்கூடியது நடக்காமல் போயிடும். அதனால் நான் கன்சர்வேட்டிவான ஒரு இலக்குகளையே நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் 3த்துக்கு நடுவில் ஒரு மிக்ஸ், எது எவ்வளவு இருக்க வேண்டும்னு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி ஒரு 40%, டெட் ஒரு 30%, தங்கம் ஒரு 30% எடுத்தால் இந்த 3னுடைய அந்த ஒரு மிக்ஸ் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அந்த ஒரு மிக்ஸுக்கு தான் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். 100 ரூபாய் போய் டெய்லி எப்படி சார் போட முடியும்? நீங்கள் டெய்லி போட தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும். இந்த பணத்தை நிச்சயமாக நீங்கள் டிஜிட்டலாக வைத்துக்கொள்ள பழக வேண்டும். ஏன்னா நீங்கள் டிஜிட்டலாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி சார் வைக்கிறது? வங்கியில் வைக்கலாம். இன்னைக்கு நம்ம பணத்தை ஏடிஎம் மூலம் கூட நம்ம வங்கி கணக்குக்குள்ள நமக்கு செலுத்த முடியும். யூபிஐ மூலமாகவும் நம்ம பணத்தை வச்சுக்கலாம். ஸோ நிறைய வகைகள் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு வகையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு கடையில் போய் பணத்தை கொடுத்தா கூட அந்த கடைக்காரன் கூட அந்த பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டுறதுக்கு இன்னைக்கு வசதி இருக்கு. நம்ம எல்லாருமே ரிவர்ஸ் தான் நமக்கு தெரியும். ஆனால் கடைக்காரனையே இன்னைக்கு வங்கியை கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது எப்படின்றத நீங்கள் கற்றுக்குங்க. ஸோ பணத்தை டிஜிட்டலாக மாற்றுறது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இன்னைக்கு பணமே வந்து டிஜிட்டலாக தான் வருது. உங்கள் சம்பளமே பேங்க் அக்கௌண்ட்ல வந்து விழுது. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது முதல் அடிப்படை. ரெண்டாவது, இந்த 100 ரூபாய் டெய்லி சேவ் பண்ணிட்டு அந்த பணத்தை எப்படி சார் இன்வெஸ்ட் பண்ணோம்? தினம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வாரம் பண்ணலாம், ஆனால் அதுவும் கட்டாயம் இல்லை. ஆனால் மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ செய்யலாம். அப்போ மாதம் ஒவ்வொரு சொத்து வகைக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நாம் அந்த பணத்தை செலுத்தணும். ஸோ இந்த 3000லேருந்து 3100 ரூபாயை இந்த 3 வகையான சொத்து வகைகளையும் நம்ம டிவைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது தொடர்ந்து அது ஒரு பழக்கமாக வேண்டும். அந்த பழக்கத்திலிருந்து நாம் வெளியேறவே கூடாது. எப்படி நாம் வாழ்க்கையில் பல பழக்க வழக்கங்களை தினந்தோறும் ஏற்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமோ அதுபோல இதையும்
வாழ்வில் ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு தவறாமல் செய்யும் ஒரு இடத்திற்கு நாம் வர வேண்டும். அப்படி செய்யும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். எக்காரணம் கொண்டும் நாம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக வைத்த பணத்தை வேறு எந்த அவசர தேவைக்கும் தொடக்கூடாது. அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம மாதம் அதனுடைய நிலை என்னன்றதை மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அது வளர்ந்து 18 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 17லேருந்து 18 லட்சம் ரூபாய் அளவுக்கு அது வரக்கூடும். நினச்சி பாருங்கள், 100 ரூபாய் டெய்லி போட்டு 18 வயசு நம்ம பசங்களுக்கு வரும்போது 18 லட்சம் ரூபாய் நம்ம கையில் இருக்கும். உங்களுக்கே தெரியும், அதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக நல்ல மேல் படிப்பிற்கு அவங்க சேர்வதற்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நம்மளால் ஈஸியாக நினைத்த வகையில் அவர்களுக்கு படிப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே தினம் ஒரு 100 ரூபாய் சேவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பணத்தை தொடாமல் சேஃபாக வச்சு வளர விட்டு அந்த உரிய காலகட்டத்தில் தேவைக்கு ஏற்ப அதை அவங்க வாழ்க்கைக்கு நம்ம உபயோகப்படுத்துறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. என்ன சார் 100 ரூபாய் வச்சுட்டு இவ்வளோ பண்ண முடியுது, அப்போ இன்னும் என்னென்ன செய்ய முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னது ஒரே ஒரு கோலை எப்படி நிறைவேற்ற முடியும், அதுவும் ஒரு சிறிய தொகை கொண்டு ஒரு குடும்பம் எப்படி தன்னுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும், தான் அனுபவித்த வாழ்க்கையை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தன் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க முடியும், எப்படி அவர்களை சமூகத்தில் உயர்த்த முடியும், அப்படி உயர்த்துவதில் தான் பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த 18வது வயதில் பெற்றோர் கடனாளி ஆகாமல் தன்னுடைய வருங்காலத்தை நிதிமயமாக வைத்துக்கொண்டு அதே சமயத்தில் குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய சாராம்சம். நிச்சயமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை நீங்கள் கையெடுத்து நிச்சயமாக ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நாளிலிருந்து தினம் 100 ரூபாய் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 18 வயசில் அந்த குழந்தை மிகச்சிறந்த கல்வியை பெறலாம். ஒருவேளை அந்த குழந்தை மெரிட்லேயே ஒரு படிப்புக்கு சேர்ந்துருச்சுன்னு வச்சுப்போம், அந்த பணம் அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்கு ஒரு சொத்தாகிவிடும். மிக நல்ல வகையில் அந்த பணத்தை இன்னும் மேன்மேலும் அந்த குழந்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் மனதில் நினைத்ததை நிறைவேற்றி விடுவீர்கள். தொடர்ந்து முதலீட்டுகளை பாருங்கள். இதுபோல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் நம்முடைய வருங்கால சந்ததிக்கு என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி அதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்பது பற்றியும் தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் களம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.